ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக 2-0ன்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஷகிப் அல் ஹசன் இந்திய அணி குறித்தும் இந்த தோல்வி எங்களால் நம்பவே முடியல, ஏற்றுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்காரு ஷகிப் அல் ஹசன். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஒரு நட்சத்திர ஆல்ரவுண்டுன்னு சொல்லலாம். பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கொடுங்க. அவர் பற்றி தான் சமீபத்தில் இப்போ ஓய்வு வேறு அறிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த போட்டி தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இந்த போட்டியை நாங்கள் வின் பண்ணோம், ஒன்று ட்ரா பண்ணோன்னு ஒரு முனைப்பில் தான் விளையாடணும். வின் பண்ணியிருந்தால் சீரீஸை லெவல் பண்ணுவோம், ட்ரா பண்ணால் அட்லீஸ்ட்டு நாங்கள் மேட்ச் ட்ரானா பண்ணிவிட்டு எங்களோட ஆறுதலாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்திய அணி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா கிட்டத்தட்ட யாராக இருந்தாலும் டே 4ல் ஃபஸ்ட் இன்னிங்ஸே முடியலும் போது டெஸ்ட் போட்டி ட்ராவும் தான் நினைப்பாங்க. ஆனால் இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக எங்களால் நம்பவே முடியல, ஏற்றுக்க முடியல. அதனால தான் இந்திய அணி ஏன் இந்த அளவுக்கு வேர்ல்ட் கிளாஸ் டீமாக இருக்காங்க, அதுக்கு எவிடன்ஸ் இது தான். இந்திய அணியோட பேட்டர்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாங்க, எல்லாமே அதிரடியாக ஆடினாங்க. எங்களால் என்ன பண்ணுறதுனே புரியல. நாங்களும் எவ்வளோ கட்டுப்படுத்தணும், பட் எங்களால் அவங்கள கட்டுப்படுத்த முடியல. இதனால தான் இந்திய அணி நம்பர் 1 அணியாக இருக்குது டெஸ்ட்டில். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷகிப் அல் ஹசன் ஓப்பனாக இந்திய அணி குறித்து கொஞ்சம் பாராட்டியும் பேசியிருக்காருன்னு சொல்லலாம், கொஞ்சம் கானில் பேசியிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த போட்டி ட்ரா ஆகிறதுக்கு தாங்க 95% சான்ஸ் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 5% சான்ஸை வச்சு இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ வின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்திய அணி வின் பண்ணுது. ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா ஒவ்வொரு போட்டியும் முக்கியம், ஒவ்வொரு புள்ளியும் முக்கியம். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த வெற்றி எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபைனல் போகிறதுக்கு. ஆனால் பங்களாதேஷ் அணி நம்ம ஈஸியாக சொல்லக்கூடாதுங்க. அவங்களும் நம்மளுக்கு எந்த அளவுக்கும் டஃப் கொடுத்தாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய டீம் மாரி நம்மளுக்கு இந்தியாவுக்கே டஃப் கொடுத்து தான் தோற்றுருக்காங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இந்திய அணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க சீரீஸு. அடுத்த 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட நம்ம இந்திய அணி எதிர்கொள்கிறவங்க 3 டெஸ்ட் போட்டி. பட் அது கொஞ்சம் சாதாரணமாக இருக்காதுங்க. அந்த அணி பங்களாதேஷ் கிடையாது, பிளாக் கேட்ஸ். எப்படி சொல்கிறது, நியூசிலாண்டும் போதே ஃபீல்டிங்கு அந்த போலிங்லாம் பக்காவாக இருப்பாங்க, ரொம்பவே பக்காவாக இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அவங்ககிட்ட ஈஸியாக ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். இந்திய அணி வீரர்கள் அந்த போராட்டத்துக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அடுத்து இந்த போராட்டம் முடிஞ்சது, இப்போ நியூசிலாண்டு கூட ஒரு போராட்டம், அது முடிஞ்சோன்னா பெரிய ஒரு எப்படி சொல்கிறது பெரிய தொடர் ஆஸ்திரேலியா கூட போகிறாங்க நவம்பர் டிசம்பரில். கண்டிப்பாக இந்திய அணி அடுத்து ஒரு டெஸ்ட்டு காலம் தான் சொல்லலாம். ஏன்னா டெஸ்ட்டு போட்டிங்க நிறைய வருது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வர நியூசிலாந்து சீரீஸில் இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.